நம்ம இன்னைக்கு வந்து once again we are going to do the practice session. For session 1 and session 2ல நம்ம படிச்சது மட்டும் practice session பார்க்க போறோம் with various different visuals. ஸோ அதனால நீங்க ஏற்கனவே பண்ண அதே ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த அதே ஃபைல் ஓப்பன் பண்ண போறோம். ஓகே, ஸோ நவ் ஆல்ரெடி 2 பேஜ் பண்ணியிருந்தோம். ஒன் இஸ் சேல்ஸ் ஓவர்வியூ அண்ட் தென் வி ஹேட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் 2 பண்ணியிருந்தோம். நவ் வில் ஒர்க் ஆன் த நெக்ஸ்ட் பேஜ், பேஜ் நம்பர் 3. அதுக்கு வந்து என்ன பண்றீங்க, சேஞ்ச் த நேம் ஆஸ், புதுசா ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணீங்க. இங்க நியூ பேஜ்னு கிளிக் பண்ணிட்டு அண்ட் நேம் இட் ஆஸ் அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகே, அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஸ்கிரீன் ஷேர். ஷேர். ஓகே, so now it's clear, I hope. Screen share coming. Okay, fine. ஆடியோ கிளியரா இருக்குல்ல? Clear. ஃபைன். இப்போ நான் வந்து புதுசா ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நியூ பேஜ்னு செலக்ட் பண்ணி அதோட நேம் வந்து அட்வான்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ we are going to first initially work with matrix. ஸோ மேட்ரிக்ஸ்க்கும் டேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் இன்சர்ட் ஒன் row and column. Okay, region and region wise, region and category in column and net sales. I want to have net sales values. Okay, so இதுதான் matrix. I'll have it here, matrix full screen ல வச்சுக்கிறேன். Okay, so now நான் என்ன பண்றேன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்றேன். Control C, I'll just copy this and Control V, I'll paste it. தனியா இப்போ 2 வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்க ஒரு மேட்ரிக்ஸ், இங்க ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை ஐ கன்வெர்ட்டிங் இன்டு டேபிள், உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கு, காம்பேக்டாக இருக்கு. பட் சேம் திங் வென் ஐ கோ வித் டேபிள்னா அது காம்ப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, லெட் மீ ஆட் ஒன் மோர் காலம். இந்த டேபிள் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஐ வாண்ட் டு ஹாவ் ப்ராடக்ட் ஆல்சோ. ஓகே, அண்ட் சேல்ஸ் சேனல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சேல்ஸ் சேனல் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். Sales channel add பண்ணனா ஆச்சு. Once again the number of rows is increasing in table. Okay, then I will go with product also. So product increase பண்ணா once again the number is going. Okay, whereas நம்மளுடைய matrixல I'll do the same thing. Okay, one is sales channel, add it to the row, and product I'll add it to row. Okay, sales channel, add it to the row, product and it in the row. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் எதுவுமே சேஞ்சஸ் வரல, சேம் சைஸ் தான் இருக்கு. ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் யூ ஹாவ் அ ப்ளஸ் சிம்பிள் அடிஷ்னலி. அப்போ சம்திங் இஸ் தேர், இதுதான் இட் இஸ் ஹிடன். ஓகே, when I click the plus symbol I will be able to see what it is inside. அப்போ நீங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கு. செகண்ட் கொடுத்தது சேல்ஸ் சேனல். ஓகே, திஸ் இஸ் த நெக்ஸ்ட் லெவல். சென்ட்ரல் ரீஜியனில் நெக்ஸ்ட் லெவல் வந்து சேல்ஸ் சேனல். ஓகே, அடுத்தது என்ன இருக்கு, ப்ராடக்ட். ஸோ when you click on this you will have the ப்ராடக்ட். என்ன மாதிரியான ப்ராடக்ட் இருந்தது அப்படின்றது இங்கே வருது. ஓகே, பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராடக்ட் we can have month. ஓகே, this is also fine. ஓகே, ஸோ இப்போ இது இங்கே வந்துருச்சிங்களா. அப்போ இதுதான் டிஃபரன்ஸ். மேட்ரிக்ஸ் இஸ் வெரி காம்பேக்ட் அண்ட் தென் யூ ஹாவ் டூ திங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா காலம் டோட்டலும் இருக்கும், ரோ டோட்டலும் இருக்கும். ஸோ ரோவுடைய டோட்டல் இங்கே வந்துருச்சு, காலமுடைய டோட்டல் வேல்யூ இங்கே வந்திருக்கு. வேறஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் இன் காலம். இந்த காலமுடைய டோட்டல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஒன்லி இங்கே இருக்கிற எல்லா ரோவும் சம் ஆகி கம்ப்ளீட் வேல்யூ மட்டும்தான் இங்கே இருக்கு. சரிங்களா. ஸோ இது மாதிரி
ஒரு ரீஜியன் வைஸு இல்ல அதுலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேல்ஸ் அனலைசிஸ் நீங்க பண்றீங்க. தமிழ்நாடு ரீஜியன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸா பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? தாலுக்கான்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸோ தாலுக்கா வைஸ் சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, யூ கேன் ஹேவ் தட் ஆல்சோ. ஸோ அந்த மாரி டிஃபரண்டான சிட்டீஸு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாரி ஏதாவதுனாலும் உங்களுக்கு சப் டிவிஷன்ஸ் எதுனாலும் கொண்டு வரலாம்னா, மேட்ரிக்ஸ் இஸ் த பெஸ்ட் திங் கம்பேர் டூ டேபிள். ஏன்னா டேபிள் வந்து என்ன ஆகும்? ஆஸ் யூ கீப் ஆன் இன்கிரீசிங் அது காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணும். இங்க அப்படி கிடையாது. யூ ஹேவ் எவ்ரிதிங் சிம்பிள் அண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. சரி. இப்போ மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணா யூ ஹேவ் தட் டேட்டா. இப்படி தனித்தனியா போயிட்டு வருது. அது இல்லாம தேர் ஆர் சம் மோர் ஐகான்ஸ். இங்க மேல பார்த்தீங்கன்னா, ஆரோ இருக்கும். அப் ஆரோ, டவுன் ஆரோ அப்படின்றதெல்லாம் குடுத்திருப்பாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் ஐ வில் கிளிக் ஆன் டவுன் ஆரோ. கிளிக் டூ டர்ன் ஆன் ட்ரில் டவுன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இத செலக்ட் பண்ணீங்கன்னா, ட்ரில் டவுன் பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி ட்ரில் டவுன் பண்ணலாம் அப்படின்றத லெட் அஸ் சி. ஓகே. ஃபர்ஸ்ட் யூ see this go to next level in the hierarchy. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஈஸ்ட், சென்ட்ரல், One second, நார்த். one second. நான் ஒரு 5 minutes எனக்கு ஒரு break. ஒரு நிமிஷம்.
சாரி அண்ணா. ஓகேம்மா. கன்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ்க்கும் டேபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுதான் மெயின் ஃபீச்சர். இப்போ டேபிள் வந்து நீங்க ஆஸ் யூ கீப் ஆன் ஆடிங் த டேட்டா, டேபிள் வந்து காம்ப்ளிகேட்டடா ஆயிட்டே இருக்கு. ஸோ அட் டைம்ஸ் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே. ஆனா மேட்ரிக்ஸ் அப்படி கிடையாது. இட் இஸ் வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தெர் ஆர் வேரியஸ் ஐகான்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டர்ன் ஆன், ட்ரில் டவுன் அப்படின்னா, இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஒன் பை ஒன் டவுன் போயிட்டு இருக்கலாம். இது இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹைரார்கி, கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இன் ஹைரார்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க ஃபர்ஸ்ட் ஹைரார்கி இதுதான் சொல்லுவாங்க. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம்? ரீஜியன் அப்படிங்கிறது ஹைரார்கி. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்ங்கிற அந்த ரீஜியன் வந்துருச்சு. வென் ஐ சே கோ டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ஹைரார்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சென்ட்ரல் போயிட்டு அடுத்து என்ன இருக்கும்? சேல்ஸ் சேனல் வழியா வைஸ் டீடைல்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் இஃப் யூ கிளிக் இட் வில் கோ டு த ப்ராடக்ட். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் இத சொல்லி தரேன். தென் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்றேன்? கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு போடும்போது என்னாச்சு? சேல்ஸ் சேனல்ல யூ ஹேவ் ஒன்லி 3 ஆப்ஷன். சாரி 4 ஆப்ஷன். டைரக்ட், இன் ஸ்டோர், ஆன்லைன், ரிட்டெயில். ஸோ இந்த ரீசெல்லர் இந்த 4 ஆப்ஷனும் இங்க வந்துருச்சு. அப்போ அதுக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்துருச்சு. ஒன்ஸ் அகைன் வென் ஐ செலக்ட் ட்ரில் டவுன் டு நெக்ஸ்ட் லெவல் இந்த ஹைரார்கின்னு பார்க்கும்போது, இந்த ஹெட்ஃபோன்ஸு, கீபோர்டு அதெல்லாம் எவ்வளோ அக்சஸரீஸ்ல எவ்வளோ டோட்டல் வந்திருக்கு, கம்ப்யூட்டிங் எவ்வளோ, மொபைல் எவ்வளோ அப்படிங்கிறத இங்க காமிச்சிருச்சு. ஸோ ஆஸ் பர் மை இந்த ஆர்டர் என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் அகைன் இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் அப்படின்னா, ட்ரில் அப்ன்ற இந்த ஏரோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூ வில் கோ அண்ட் சி. அப்போ எனக்கு ஒரே ஒரு டேபிள்குள்ள இஃப் ஐ வாண்ட் டு நோ வாட் ஆர் த சேல்ஸ் சேனல் அண்ட் ஹவு மச் இஸ் தி வேல்யூ அப்படின்னு பார்க்கணும்னா, இங்கே கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ டைரக்ட் லைவ்ல வந்துருது. இன் ஸ்டோர் லெவலோ, ஆன்லைன் லெவலோ இருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்துச்சு ஒரு லெவல். ஓகே. ரீஜன் எனக்கு தேவையில்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் கம்ப்ளீட்லி இந்த டைரக்ட் சேல்ஸ் எவ்வளோ, இன் ஸ்டோர் சேல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா. ஓகே. பட் ஐ வாண்ட் டு நோ இன்க்ளூடிங் ரீஜன் வைஸ்ல வேணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஒன் லெவல் இன் ஹைரார்கி. ஃபர்ஸ்ட் லெவல்ல எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து இங்க வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரீஜியன்ல டைரக்ட், இன் ஸ்டோர், ஆன்லைன், ரீசெல். ஈஸ்ட் ரீஜியனுக்கு அதே மாதிரி, நார்த் ரீஜியனுக்கு அது மாதிரி எல்லாமே சேர்ந்து இங்க வந்துருச்சு. இப்போ இது ஒரு லெவலுக்கு மட்டும் யூ ஆர் ஹேவிங் கம்ப்ளீட்லி ஆல் த இன்ஃபர்மேஷன். ஓகே. இப்போ ஒன் மோர் டைம் இஃப் ஐ கிளிக், அடுத்ததும் சேர்ந்து அப்படியே காமிக்கும். அதுக்குள்ள இருக்கிற ஹெட்ஃபோன். அப்போ இந்த டேபிள் மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங் அட் திஸ் லெவல். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டில் டேபிள் டு நாட் கிவ் யூ ஹவு மச் இஸ் த டைரக்ட் சேல்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட் இங்க கிடைக்காது. ஹவு மச் இஸ் தி இன் ஸ்டோர் சேல்ஸ் இருக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. டைரக்ட் சேல்ஸ் எவ்வளோ அமௌண்ட் அது இங்கே கொடுத்துட்டே இருக்கும். அண்டர் அக்சசரிஸ் மட்டும் இவ்வளோ, டோட்டலா டைரக்ட் சேல்ஸ் எவ்வளோ, திஸ் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும். யூ ஹேவ் தட் பர்டிகுலர் ஆப்ஷன் ஹியர். ஓகே. ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து இதுல இருக்கு. when I go up it will go. சரிங்களா? சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்தது எல்லாத்தையும் அந்த ஒரு லெவலுக்கு ஃபுல்லா கொண்டு போகும். ஓகே. நவ் ஐ வில் எனேபிள் திஸ் ட்ரில் டவுன் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு? ட்ரில் மோட் இஸ் ஆன். கிளிக் எ டேட்டா பாயிண்ட் டு ட்ரில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே என்ன ஆகும்? யூ வில் ஹேவ் டு see the அந்த டேட்டா. இப்போ என்னன்னா, இது செலக்ட் பண்ணும்போது எனக்கு 2மே எல்லாமே காமிச்சது. எக்ஸ்பேண்டட் எவ்ரிதிங். பட் எனக்கு இது எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஓகே. I'll just show you. ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் இங்க வரும். அதுக்கப்புறம் ஐ கேன் எக்ஸ்பேண்ட் திஸ் ஒன் ஃபுல். இப்போ ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில் டவுன் இதை எனேபிள் பண்ணிட்டு, யூ ஜஸ்ட் செலக்ட் ஹியர். அந்த ரீஜியன் கூட வேற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு? அந்த ரீஜியனுக்கு உங்களுக்கு போயிடுச்சு ஃபுல்லா. மேல I'll just show you. பாருங்க டிஃபரன்ஸ் காட்டுறேன். ஓகே. திஸ் இஸ் ஆன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? ஈஸ்ட்ன்னு கிளிக் பண்றேன். ஒன்ஸ் அகைன் இந்த ப்ளஸ் சிம்பிளே கூட வச்சுங்க. அப்புறம் டைரக்ட் அப்படின்னு கிளிக் பண்றேன். எந்த சேஞ்சஸும் வரல. ஒன்ஸ் அகைன் ஐ நீட் டு கிளிக் ப்ளஸ் சிம்பிள் ஒன் பை ஒன். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்றேன்? I'll go up. ட்ரில் டவுன் எனேபிள் பண்ணிடுறேன். ஈஸ்ட் கிளிக் பண்றேன். ஈஸ்ட்டுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ரீஜியன் மட்டும் இங்கே ஈஸ்ட் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ண உடனே ஐ ஹேவ் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃபார் ஈஸ்ட். சரிங்களா? ஒரே ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் இது. யூ கேன் see this டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா?
ஸோ ஈஸ்ட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கு பாருங்க. ஒரு ரீஜன் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். ஈஸ்ட் மட்டும் வந்திருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் யூ கிளிக் ஆன் டபுள் கிளிக் ஆன் ஈஸ்ட்டு. இது என்ன பண்ணும், ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பெண்ட் பண்ணும். ஆர் எல்ஸ் வென் யூ செலக்ட் ஒன்லி ஒன், நமக்கு என்ன வேணும், ஒரே ஒன்று மட்டும் வேணும்னா யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் டைரக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஹைட் ஆயிடுச்சு. யூ டோன்ட் ஹேவ் இன்ஸ்டோர் சேல்ஸோ மற்றது எதுவுமே இருக்காது. ஒன்று மட்டும் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, ட்ரில் மோட் ஆன். ஸோ ட்ரில் டவுன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு டூ அது மட்டும் உங்களுக்கு வரும். டிஃபரன்ஸ் தெரியுதாமா? வித்தவுட் தட் யூ வில் ஹேவ் டிஃபரெண்ட் திங்ஸ். கொஞ்சம் பாருங்க. லைன்ல இருக்கீங்களா? மெசேஜ் பண்ணுங்க. தெரியுது. ஓகே, எனி டெஸ்க் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ நான் எல்லாத்துக்கும் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஐ ஜஸ்ட் டிசேபிள் திஸ் ட்ரில் டவுன் ஆஃப் பண்ணிட்டேன். தென் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் சென்ட்ரல். எதுவுமே இங்கே வராது. ஐ ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணால் இதுதான் வரும். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மேனுவலி. ஐ கேன் எக்ஸ்பேண்ட் இட். பட் ஸ்டில் ஐ ஹேவ் ஆல் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். ஐ வாண்ட் டு ஃபில்டர். ஸ்லைசிங் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஸ்லைசிங், ரைட்? ஐ டோன்ட் வாண்ட் டு சி எனி திங் அதர் தேன் டைரக்ட் சேல்ஸ் இன் த சென்ட்ரல் ரீஜியன் அப்படின்னா. ஸோ யூ cannot do it without this one. இப்போ ட்ரில் டவுன் போட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சென்ட்ரல் ரீஜியன் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹேவ் ஒன்லி த சென்ட்ரல் ரீஜியன். ஓகே, இன் திஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி அபவுட் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னா ஆன்லைன் சேல்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ரெஸ்ட் ஆல் ஹஸ் கான். நவ் ஒன்லி ஆன்லைன் இட் இஸ் ஷோயிங். ஓகே, ஸோ வென் யூ எனேபிள் ட்ரில் டவுன் இட் ஒர்க்ஸ் லைக் அ ஸ்லைசர். என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஓகே, otherwise you can disable this and then you can see all the informations. மற்ற எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு லெவல் ஹைரார்கி மேலே போகிறதோ கீழே வர்றதோ அந்த மாதிரி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரில் டவுன் அப்படிங்கிறது இதுதான். இட் ஒர்க்ஸ் லைக் அ ஸ்லைசர் அப்படின்னு பார்த்துங்க. ஓகே, once again I'll just show you. You select this drill down on and now you go and click anything. South அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா all others are filtered. Only southern region is showing. Okay, once again you want to see in store, click on in store. Rest all will be removed and only in store is showing. Okay, so இதுதான் advantage. இப்போ புரியுதா difference? Yes. Okay, so now we are not interested in table. I'll just show உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை போட்டேன். I'll delete this table and I'll keep this matrix alone and this சின்னதா வச்சுக்கலாம் ஒரு matrix. ஓகே, எனக்கு இப்போதைக்கு வேறு எதுவும் எனக்கு தேவைப்படல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் விஷுவல். மேட்ரிக்ஸ் விஷுவல் என்ன டிஃபரன்ஸ், டேபிளுக்கும் மேட்ரிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பண்ணியாச்சு. ட்ரில் டவுன் பண்ணால் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, Okay. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுவோம் இதில். ஓகே, இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். வில் டூ ஏ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன, இந்த டேட்டாக்கு தான் நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ செலக்ட் திஸ். இந்த விஷுவலை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூ வில் கோ வித் ஃபார்மேட்டிங். ஃபார்மேட்டிங்னா ஐ ஹேவ் டு டேக் த ஃபார்மேட்டிங் டேபை இதை எடுத்துக்கிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், நெட் சேல்ஸ்க்கு வேணும். நெட் சேல்ஸுடைய டேட்டாவை நான் இது பண்ணணும். ஓகே, so these are all values. இந்த valuesல போயிட்டு I am going to use second row subtotal, column subtotal. இதை பார்த்துருங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா row subtotal you can remove it, column subtotal remove பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த சைடில் இருக்கிற டோட்டல்ஸு உங்களுக்கு போயிடும். if you want you can keep it and then row subtotal வேண்டாம்னா அதையும் எடுத்துடலாம். then you will have the complete information மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, காலம் கிராண்ட் டோட்டல் வேணும்னா அதுவுமே இது மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரோ கிராண்ட் டோட்டல், காலம் கிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்கிறது எனேபிள் பண்ணிக்கலாம், அதுவும் இருக்குது. ஓகே, ஃபார் த டைமிங் ஐ கீப் ஒன்லி ரோ சப் டோட்டல். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் காலமில் நெட் சேல்ஸ்க்கு ஐ எம் கோயிங் டு அப்ளை டெக்ஸ்ட் கலர் இல்லை செல் எலமெண்ட். லெட் மீ see. Yeah, cell elements. Okay, sum of net sales. இந்த சேல்ஸ்க்கான செல் எலமெண்ட்ல ஐ எம் கோயிங் டு யூஸ் என்னது, இதுக்கு பேர் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எஃப்எக்ஸ்னு வந்தால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்.
இங்கேயே போனீங்கன்னா கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியும். ஐ டோன்ட் வாண்ட் சேஞ்ச் எனிதிங் இன் த கலர்ஸ். வாட் ஐ நீட் இஸ் ஹேவ் அ அப்ளை சம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எதுக்கு? ஃபார் நெட் சேல்ஸ்னு சொன்னேன். ஸோ யூ கோ செல் எலமெண்ட்ஸ், இந்த டேட்டா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேட்டாக்கான செல் எலமெண்ட்ஸை கிளிக் ஆன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எஃப்எக்ஸ் அப்படின்றது இதை கிளிக் பண்றீங்க. ஓகே, ஸோ இந்த எஃப்எக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ். பார்த்துங்க, I'll just show you. Background, you enable this background first and then select FX, conditional formatting. Gradient யூஸ் பண்றோம். ஓகே, லோக்கு ஹையும் ஒயிட்டும், ஹைக்கு வந்து டீல் அப்படின்ற அந்த கலர் யூஸ் பண்றோம். ஓகே, லோக்கு வந்து I'll just set lowest value should be in white color. ஹையஸ்ட் வேல்யூ அந்த டீல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதை நான் இப்போதைக்கு எடுக்கல. I'll just go with some other random colors. ஓகே, இந்த மாதிரி ஒரு கலருக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகே, பார்த்துங்க, I'll just select ஓகே. அப்போ என்ன இருக்கும்? ஹையஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, லோயஸ்ட் இப்படி இருக்கு. இது அதை விட கொஞ்சம் ஹையஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் கலர் சேஞ்சஸ், கிரேடியன்ட்ன்றது அதுதான். ஓகே, இது வந்து இன்னொரு லெவல் போனீங்கனாலும் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். அண்ட் தென் இஃப் யூ கோ டவுன் இட் வில் பி அப்ளிகபிள். ஸோ எப்படி போனீங்கனாலும் உங்களுக்கு இது அப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். கலர்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டார்க்காக இருக்கிறதுனா ஹையஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். திஸ் இஸ் டார்க், ஸோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் விஷுவலி யூ கேன் இன்டர்பிரெட், அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ரைட் நோ யூ சூஸ் எனி கலர் விச் எவர் யூ வாண்ட். ஹையஸ்ட் வேல்யூ வந்து க்ரீன் கலர் வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் I'll just show you. Select format and go to cell elements. Inside that you have an option called background color. Okay, அதை ஆன் பண்றீங்க. First you should make it on. Okay, then you select FX and here you will apply the colors. எந்த மாதிரி கலர்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ண போறீங்க. செல் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். தட் இஸ் the content inside the table அந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ல. Okay, I'll keep like this and then highest value I will keep it darker. See, okay, புரியுதுங்களா? புரியுது. And then column subtotal நமக்கு தேவையில்லை, so I just removed it, column subtotal. If you want you can keep it also. So இப்போ புதுசா இதுல நமக்கு பார்த்தது வந்து row subtotal, column subtotal அப்படிங்கிற ரெண்டு காலம் வந்து இங்க இருக்கும். row subtotal, column subtotal அப்படிங்கிறத நம்ம புதுசா பார்த்திருக்கோம், which is available only in matrix. சரிங்களா? அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் காலம்க்கு நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுவுமே நீங்க அப்ளை பண்ணலாம். சம் ஆஃப் சேல்ஸுக்கு டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. பட் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கலரா இருக்கும். இட் won't apply the difference. இப்போ நாமும் அப்ளை பண்ணி இது ஃபங்க்ஷனில் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறதுனா என்ன ஆகும்னா லோயஸ்ட் வேல்யூ இன் ஒன் கலர் ஆஸ் இட் கோஸ் ஆன் ஹையஸ்ட் வேல்யூ, அப்படியே போகிற எவ்வளோக்கு எவ்வளோ ஹையஸ்ட் ஆகுதோ அப்போ டார்க்கர் ஆகும். ஸோ யூ நோ தட், பார்த்த உடனே டார்க் கலர்ஸில் எனக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஓகே, நாம் அடுத்ததா ஒரு சார்ட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர். ஓகே, இந்த சார்ட் ஸ்கேட்டர் சார்ட். இது என்ன அப்படின்னா when you want to கம்பேர், ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ நீங்க கம்பேர் பண்ணணும், how it is related அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் பார்க்கலாம். ஸோ I'll just select insert this chart. ஓகே, அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்போ இதுவரையும் நம்ம பார்த்த எல்லாமே என்ன இருந்திருக்கும், வாட் எவர் யூ ஹவ் சீன், பார்த்தது எல்லாமே என்ன வச்சிருப்போம் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பெரும்பாலும் இடத்துல இட் வில் பி எ நேம், அதாவது டெக்ஸ்ட் காலமா இருக்கும். ஒய் ஆக்சிஸ்லயும் ஒரு டெக்ஸ்ட் காலமா இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ட். சரிங்களா? ஒரே இடத்துல மட்டும் வேல்யூ இருக்கும். ஓகே, இல்லைன்னா ரெண்டு டெக்ஸ்ட் காலம் ஒரு இடத்துல வேல்யூ யூஸ் பண்ணுவோம், அப்படி யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு ரோ வந்து டெக்ஸ்டா இருக்கும், ஒன்று வந்து வேல்யூவா இருக்கும். தென் we will have a text in legend. அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த விஷுவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ண போறோம்னா I'll use total quantity. I want to have quantity. Quantity ன்றது என்னது? This is a numerical value. Okay, in x axis. And net sum in y axis. Sum in y axis. So net sales இதுவுமே என்ன பண்றீங்க
ஒய் ஆக்சிஸில் போடுறீங்க. பட் போத் ஆர் நியூமரிக்கல் டேட்டா. ஓகே, போத் ஆர் நியூமரிக்கல் டேட்டா. லெஜெண்டில் வந்து என்ன பண்ண போகிறீங்க? legend, you will add category in legend. Okay, so இப்போ வந்து உங்களுடைய சார்ட் வந்து இப்படி வந்திருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் கிளியர், ரைட்? அக்சசரிஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கு, கம்ப்யூட்டிங், மொபைல், இதில் சம் ஆஃப் நெட் சேல்ஸ் இங்கே இருக்குது, எத்தனை குவான்டிட்டி சேல் ஆயிருக்குது அப்படின்றது. ஸோ ரெண்டுமே நியூமரிக்கல் டேட்டாவை நான் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்டான குவான்டிட்டி இப்போ இங்கே இருக்கிறது வரை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இட் இஸ் அக்சசரிஸ் தான் ஹையஸ்டா சேல் ஆயிருக்குது, ரைட்? அக்சசரிஸ் இஸ் 29. இதுக்கு மேல இது போனீங்கன்னா எவ்வளவு இருக்குது? சம் ஆஃப் குவான்டிட்டி 2800, பட் வேல்யூ பார்த்தீங்கன்னா more here, and then this may be little less. Okay, 637, this is 639. so இதை விட இது ஹையா இருக்கு. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து இது ஹையரா இருக்கு. ஓகே, ஆனா நமக்கு என்ன டீடைல்ஸ், இது பத்தின டீடைல்ஸ் வேணும். தட் ஸ்டில் வேல்யூ காலம் இஸ் மிஸ்ஸிங் இங்க. இப்போ அதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் டீடைல்ஸ், இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை வேல்யூல போடுறேன். ஓகே, அப்போ என்னாச்சு? இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் டீடைல்ஸ் இது ஃபுல்லாக வந்துருச்சு. ஒன்றும் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னது? ப்ராடக்ட் இஸ் அ லேப்டாப். ஓகே, லேப்டாப், அண்ட் இட் இஸ் அண்டர் கம்மிங் அண்டர் கம்ப்யூட்டிங். டோட்டல் எவ்வளோ இருக்கு? 794 வித் இருக்கு. திஸ் இஸ் த வேல்யூ. 800 கேக் இருக்கு. அப்போ ஹையஸ்டாக போயிருது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் இருக்கும். இட் இஸ் ப்ராடக்ட் இஸ் பிரிண்டர், and category coming under computing 1073, and value is also this much. Okay, 150k close to 150k, 1050, yeah, 1050. Okay, 1050k கேக்கு இது சேல் ஆயிருக்கு மொத்தமா. அப்போ இங்க ரெண்டு நியூமரிக்கலை நான் கம்பேர் பண்றேன். ஐ ஹேவ் ஒன் நியூமரிக்கல் டேட்டா கால்டு நெட் சேல்ஸ் வெர்சஸ் இந்த டோட்டல் குவான்டிட்டி. ஒரு அமௌண்ட்டும் என்னது? ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இதுதான் ஸ்கேட்டர் பிளாட். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு நியூமரிக்கல் டேட்டாவை நீங்கள் செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ வில் யூஸ் ஸ்கேட்டர் பிளாட். இது பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து என்ன பண்ணணும்? டேட்டா லேபிள்ஸு ஆன் பண்ணுங்க. டேட்டா லேபிள்ஸ் கேட்டகரி கிடையாது. ஸோ திஸ் ஒன் இஸ் கேட்டகரி லேபிள்ஸ். இப்போ என்னன்னா இங்கே இந்த பிரிண்டர்ன்ற இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இல்லைல்ல. ஹியர் இட் இஸ் ஷோயிங் அக்சசரிஸ், கம்ப்யூட்டிங் அண்ட் மொபைல். ஓகே, இது கம்ப்யூட்டிங்ல இருக்கிற பிரிண்டர் இது. அதனால நான் என்ன பண்றேன்? ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கீப் திஸ் ஆன். நம்ம இதுவரையும் பண்ண எந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எப்படி இருக்கும்? சேல்ஸ் ஓவர்வியூன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் ஹவு மச் இஸ் திஸ் வேல்யூ. ஓகே, இங்கே வந்து சேல்ஸ் பை ரீஜியன், இந்த ஒரு ரீஜியனுக்கு மட்டும் இங்கே காமிக்குது. வெஸ்ட் ரீஜியன் செலக்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சைடில் ஒய் ஆக்சிஸில் டெக்ஸ்ட் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ இருக்கு. புரியுதுங்களா டிஃபரன்ஸு? ஓகே, அண்டு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். இங்கே வந்து என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளோ மந்த்து, பட் வேல்யூ ஹியர். ஓகே, மந்த் நம்பர், இங்கே வேல்யூஸ். ஓகே, பட் ஒன்னோட ஒன்று கம்பேரிசன் இல்லை. ஜஸ்ட் மந்த்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஹவு இட் இஸ் சோல்டு அப்படின்னு பாரு. ஆனால் இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆயிருக்குது, அண்ட் ஹவு மச் இஸ் தி அமௌண்ட் அக்ராஸ் திஸ். ஸோ ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூ கம்பேரிசனுக்கு இது ஒன் ஆஃப் த சார்ட். ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்குது? டெக்ஸ்ட்டாக இருக்குது. பட் இதில் போய் பாருங்கள், இங்கே போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் ஆன் திஸ் data label, numerical value. Okay, I'll just select here. It's a numerical value. This already numerical value, here also already numerical value. So எல்லா இடத்துலயும் numerical values இருக்கும். நம்ம பண்ணிருக்க எல்லா டேட்டாவுமே. பட் ஒரு ப்ராடக்ட்டை இன் பிட்வீன் டெக்ஸ்ட் நடுவில் கொண்டு வந்து ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். ஹவு இதுக்கு வந்து ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு வந்து ஹவு எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படிங்கிற அனாலிசிஸ்க்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க.
இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் விஷுவல் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னா x axisல you will have a numerical value, y axisல numerical value. I'll just remove this numerical value and then I'll try to have some month number அப்படின்னு போடுவோம். ஸோ இப்படி போட்டிங்கனாலும் என்ன வந்திருக்கு பாருங்க, சம் ஆஃப் மந்த் ஃபுல்லாக கால்குலேட் ஆயிருக்கு, எத்தனை மந்த் அப்படின்னு சொல்லி கால்குலேட் ஆயிருக்குது. இதை போயிட்டு சம் பண்ணி தான் do not summarize போட்டிங்கன்னா என்ன வரும், you cannot have it. தெரியுதுங்களா இது? ஸோ I will not be able to use this. Okay, let me try with some other month name இல்லாம sales channel y axisல போட்டேன். I cannot add it. Sales channel no use. சரிங்களா? அப்போ you need only numerical data. ரெண்டு ஆக்சிஸ்லயும் numerical data வேணும். net sales, even total sales கூட நீங்க வச்சுக்கலாம். anything you can have it. So total sales and இதுவும் சேர்ந்து okay, sum of quantity is the sum of total sales, net sales or total sales. சரி, இப்போ இந்த x axis remove பண்ணிட்டு I'll try to add sales channel here. இது என்ன வருது? It is not working. ஸோ மற்ற இதில் சார்ட்டில் வந்து பாசிபிளி இட் வில் ஒர்க், இங்கே வந்து அது ஒர்க் ஆகாது. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், குவான்டிட்டி தானே, யூ ஷுட் ஹாவ் 2 நியூமரிக்கல் டேட்டா ஹியர். அது போட்டிங்க அப்படின்னா இட் வில் ஒர்க். இது எப்படினாலும் வச்சுக்கலாம், சம் ஆஃப் குவான்டிட்டி. இது டோட்டல் சேல்ஸ் வச்சுருந்தேன், ஆர் ஐ கேன் சேஞ்ச் இட் இன்டு நெட் சேல், எனி திங் இட் குட் பி. போட்டிங்கன்னா யூ ஹேவ் திஸ். அண்ட் வேல்யூஸ் இங்கே உள்ளுக்குள்ள வந்து நீங்கள் என்ன வேல்யூ அப்படின்னு, இப்போ இதை பார்த்து ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அண்ட் ட்ரை டு ஹேவ் நியூமரிக்கல் வேல்யூ. எப்படி இருக்கு இந்த சார்ட்டு? இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நியூமரிக்கல் வேல்யூவாக போட்டிங்கன்னா நோ யூஸ். ஆனால் இதே சேல்ஸ் சேனல் போட்டிங்கன்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, எது ஹையஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல்ஸு ஹையஸ்டாக இருக்குது. ஸோ வேல்யூஸ் வில் பி டெக்ஸ்ட் ஹியர் அண்ட் ஆல் அதர் லொக்கேஷன் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சுங்களா? ஸ்கேட்டர் பிளாட். புரியுது. இப்போ வந்து டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது எப்படி ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு, ஹவு இட் இஸ் ப்ராக்ரஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அன் ஆப்ஷன் கால்டு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. யூ ஜஸ்ட் ஆன் திஸ், யூ நோ திஸ் எப்படி பாசிட்டிவ் ட்ரெண்டா நெகட்டிவ் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். ஓகே, திஸ் ஒன் நியூ ஃபீச்சர் ஹியர். ஸோ திஸ் ஃபார்மேட்டிங்கில் ட்ரெண்ட் நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணலாம். லைன்லேயும் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ நவ் ஹியர் ஐ எம் யூசிங் திஸ் ட்ரெண்ட். எப்படி இருக்கு, இட் இஸ் கோயிங் இன் த ப்ராக்ரஸ் பாசிட்டிவ் சைடாக ஹையராக அப்படியே போயிட்டு இருக்கு, ஆஸ் இட் மூவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் மற்ற ஸ்டைல்லாம் என்ன சேஞ்சஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. சாலிட் லைன் வேணுமா உங்களுக்கு, டாட்டர் லைன்னா அந்த மாதிரிலாம் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, ஜென்ரலி இட் வில் பி டேஷ், இந்த மாதிரி தான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். இது கம்பைன்டு சீரீஸ் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து லாஸ்ட் டைம் சொன்னது தான், இது எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக இதை ஆஃப் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது, இது திஸ் இஸ் ப்ளூ கலர் வந்து கம்ப்யூட்டிங்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இதோடைய ட்ரெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. வெரஸ் அக்சசரிஸ் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. அக்சசரிஸ் இஸ் ஆல்சோ குட் அண்ட் தென் மொபைல் இஸ் ஆல்சோ ப்ராக்ரஸிங் வெரி வெல். ஆனால் இங்கே பார்க்கும்போது சம்திங் இஸ் இஷ்யூ இஸ் தர். அப்படி என்ன இருக்கும், மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து லேப்டாப் வந்து 1.1 மில்லியனுக்கு மேலே இருக்கு. பட் பிரிண்டர் நிறைய குவான்டிட்டி வித்துருக்கீங்க, பட் இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் திஸ் பிரிண்டர் இஸ் லெஸ் தேன் 9 மில்லியன் கீழே இருக்கு. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அதனால யூ ஹேவ் திஸ் டோட்டல் சேல்ஸ் பிரிண்டர் தானே. வில் ஜஸ்ட் கோ ஒன் லெவல் டவுன். இது கர்ஸ் பண்ணாதான் தெரியும். நோ நீட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அமௌண்ட் வேல்யூ வச்சிங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து 1133. ஸோ வெரஸ் ஹியர் லேப்டாப் if you click, so 856.
அப்போ இந்த ப்ராடக்ட்டுடைய வேல்யூ வந்து இட் இஸ் கோயிங் டவுன். அதனால இது என்ன காமிக்குது, இந்த கிராஃப் வந்து இட் இஸ் ஷோயிங் லைக் திஸ். அமௌண்ட் வந்து மோர் தேன் திஸ். பட் இந்த பிரிண்டருடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. குவான்டிட்டி சேல் பிரிண்டர் இஸ் மோர் அண்ட் லேப்டாப் இஸ் லெஸ். தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இது வேணும்னா அப்படி எனேபிள் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த விஷுவல்ஸ் ஹவ் யூ ஆர் ஒர்க்கிங். எனக்கு சில விஷுவல்ஸ்க்கு வந்து கம்பைண்டா இருந்தா போதும். சில விஷுவல்ஸ்க்கு வந்து டிஃபரெண்டா வேணும் அப்படின்னா நம்ம அதை தகுந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் ஐ ஷுட் கிரியேட் மை விஷுவல்ஸ். ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தெர் இஸ் அ ஆப்ஷன் கால்டு ட்ரெண்ட் லைன் வேர் யூ கேன் யூஸ் இட் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் லைனும் ஒன்று இருக்கும். இதுக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ். அதாவது எனக்கு என்னன்னா ஆவரேஜா ஒரு டார்கெட்னு ஒன்று வச்சிருப்பேன். அந்த டார்கெட்டுக்கு மேலே எவ்வளோ போயிருக்கும், கம்மியாக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் செட் பண்ணலாம். லேட்டர் ஐ வில் டீச் யூ திஸ் ரெஃபரன்ஸ் லைன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த டாட்டுடைய சைஸ் இருக்குல்ல, ஓகே, யூ கேன் சேஞ்ச் திஸ் சைஸ் ஆஃப் டாட். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் தெரிஞ்சுங்க. லெஜெண்ட் கேட்டகரி லேபிள். ஸோ இந்த டாட்டுக்கு மார்க்கர்ஸ் இட் இஸ் இந்த மார்க்கர். ஓகே, இதில் போய் மார்க்கரில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஷேப், என்ன மாதிரி ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கம்ப்யூட்டிங்க்கு ஒரு ஷேப்பு மாறிடுச்சு. ஸ்மார்ட்டுக்கு இதுக்கு வந்து வேறு ஷேப் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கர்ஸ் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு கலரு. அதே மாதிரி மொபைலுக்கு ஐ வில் யூஸ் டைம் ஸ்கொயர், ஐ வில் யூஸ் இட். ஓகே, அண்ட் தென் த அதர் ஒன் வில் பி சர்க்கிள். தட் இஸ் ஃபைன். இது ஷேப்பு, அதோடைய கலரு, டிரான்ஸ்பரன்சி எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோடைய விட்த் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சைஸ் வில் இன்க்ரீஸ். இப்போ இதுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஃபார் மொபைல் யூ ஹேவ் பிக்கர் ஸ்க்ரீன். பெருசாக தெரியுதா மொபைலுக்கு மட்டும்? தட் இஸ் அண்டர் பார்டர். இதில் கீழே வந்தீங்கன்னா விட்த்துன்னு ஒன்று இருக்குது. யூ கேன் இன்க்ரீஸ் திஸ். ஓகே, மேட்ச் ஃபில் கலர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை இப்படி சேஞ்ச் பண்ணிங்கனாலே விட்த் வந்து பெருசாகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ஷோயிங் பிக்கர் சைஸ். ஓகே, விட்த்து சின்னது பண்ணிங்கன்னா அந்த விட்த்து சின்னதாக இருக்கும். pixels. Okay, let me see. There is a category label, background, okay, front line, reference line, shape. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, apply all size multiplier. இப்போ இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ திஸ் ஆப்ஷன், ஓகே, அப்ளை செட்டிங்ஸ் மார்க்கரில் இந்த சைஸ் மல்டிப்ளையர்னு போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் த பிக்கர் சைஸ். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஸ்மாலர், பிக்கர், எந்த மாதிரி வேணும்னாலும் யூ கேன் சேஞ்ச் இட். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். யூ கேன் அப்ளை ஒன் பை ஒன் ஆல்சோ. பட் இந்த ஒன் பை ஒன் அப்ளை பண்ணும்போது இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ யூ ஷுட் அப்ளை திஸ் சைஸர் இன்டு ஃபார் ஆல். இப்போ 5ன்னு வச்சிங்கன்னா பெருசாக தெரியும். யூ see this. Okay, now I will just increase the size. It will be bigger. Okay, you can have the size also smaller. -6 is the best thing, or 10 like that. It's good. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். பண்ணிட்டீங்களா? ஃபார்மேட் டாட் சைஸ். இந்த விஷுவல்ஸ் ஓகேவா? கிளியரா? Clear. Okay, so now I'll insert one more visual. புதுசான ஒரு visual. This is called gauge visual. So, okay, ஸோ இந்த விஷுவலை நீங்கள் வச்சுக்கோங்க. கேஜ் விஷுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். HSC வேல்யூ மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலும் போதும். ஸோ என்ன வேல்யூவு, நெட் சேல்ஸை நான் வேல்யூவில் ட்ராக் பண்ணி போகிறேன். இது என்னன்னா ஒரு
டார்கெட் நம்ம வச்சிருக்கோம் சேல்ஸ். அது டார்கெட்ன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா? இல்லையா? அப்படின்னு செக் பண்றது. வேற ஒண்ணுமே கிடையாது. மந்த்லி டார்கெட். இப்போ ஒரு புரொடக்ஷன் கம்பெனினால மந்த்லி வந்து என்ன சொல்றாங்க? ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணணும். 50 கார்ஸ் இன் 1 மந்த் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்போ டெய்லி எவ்வளோ மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். வெதர் வி அச்சீவ்ட் இட் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்றது தான். அப்போ டார்கெட் வெர்சஸ் ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது. அதாவது இந்த கேபிஐ விஷுவலுக்கு நம்ம பார்த்தோம்ல, மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும். இப்போ ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஆனால் இது வந்து எக்ஸாக்டா சேமா இருக்காது. பிகாஸ் வி டிட் நாட் கிரியேட் எனி லிங்க்ஸ். இதுவரையும் லிங்க் எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால உங்களுக்கு ப்ராப்பரா இருக்காது. பட் எனிஹவ் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. ஓகே. இப்போ நெட்ஸ் சம் இப்போ என்னாச்சு டோட்டலாக நம்ம கிட்ட இருந்து சேல்ஸ் ஆயிருக்குது 7.06 மில்லியன் சேல்ஸ் ஆயிருக்குது. அது இங்கே காமிச்சாச்சு. தென் டார்கெட் வேல்யூ நீங்க பண்ண போறீங்க. டார்கெட் எங்க இருக்குது? இட் இஸ் இன் டேட்டா செட் 2ல சேல்ஸ் டார்கெட் அப்படின்னு இருக்கு. இதை ட்ராக் பண்ணி என்ன பண்ண போறீங்க? டார்கெட் வேல்யூல கொடுக்க போறீங்க. ஸோ வெதர் வி அச்சீவ்ட் ஆர் நாட் அப்படின்னு பார்க்க போறீங்க. ஸோ டார்கெட் வேல்யூ வந்து டோட்டலா 6.89 மில்லியன் தான் நம்மளுடைய டார்கெட். அண்ட் வி ஹவ் டில் நவ் வி ஹவ் ரீச்ட் 7.06 டோட்டலா. அப்படின்னா வி ஹவ் அச்சீவ்டு தி டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கிளியரா? புரியுதாமா? ஓகே. இப்போ இந்த வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஸ்லைசர் ஒன்று போடுவோம். ஸோ தட் இன்னும் ஸ்லைசர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். I'll just have a slicer. ஓகே, என்ன ஸ்லைசர் போடுவோம்? I'll have quantity. இது கிடையாது. மந்த். சி மந்த். ஓகே. ஜனவரியில் பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு சில மந்த்துக்கு வந்து நம்ம கிரீன் கலர் லைன் வந்தது இல்லை? ஓகே. அந்த மந்த்துக்கான டார்கெட் கரெக்டாக வருது. ரிலேஷன்ஷிப் இஸ் ஆக்டிவ். இன்ஆக்டிவாக தான் இருக்குது. ஸ்டில் இட்ஸ் ஓகே. இந்த மந்த்துக்கான நெட் சேல்ஸு டார்கெட் வந்து எவ்வளோ? சம் வந்து 400, சேல்ஸ் டார்கெட் 6. ஸோ வெதர் வி அச்சீவ்ட் ஆர் நாட். ஐ வில் ஜஸ்ட் ஃபார் டெம்பரரியாக நான் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது இல்லைன்னா உங்களுக்கு இங்கே கரெக்டாக தெரியாது. ஸ்லைசர் கரெக்டாக ஒர்க் ஆகல. இந்த டார்கெட், திஸ் இஸ் த டார்கெட். எப்படி பண்ணுறது? ஓகே, நம்ம வந்து ஃபியூச்சரில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் செஷனில். அதுக்கப்புறம் நம்ம வில் ஒர்க் ஆன் திஸ். அப்போ நான் உங்களுக்கு இந்த விஷுவல் ஒன்ஸ் அகேன் காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்போ தான் உங்களுக்கு இது கிளியராக இருக்கும். ரிலேஷன்ஷிப் ப்ளை சேஞ்சஸ். ஓகே. அதர்வைஸ் இது அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸ்லைசர். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 5 மந்த்ல நீங்க செக் பண்ணும்போது என்னாச்சு? வி ஹவ் நாட் ஸ்டில் வி ஆர் ஹெட் ஆஃப் டார்கெட்டா நமக்கு இங்க இருக்கு. ஓகே, 1 செகண்ட்.
சாரி, நான் மியூட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி அகைன் மியூட்ல தான் இருக்கா. சவுண்ட் கேட்கல. இப்ப கேக்குதா? கிளியரா? கேக்குதாம்மா? கேக்குது. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்லைசர் போட்டிருக்கேன். ஜான்வரி மந்த்துக்கு மட்டும் இந்த இது வந்து நடந்துட்டுருக்கு. ஒன்லி ஃபார் ஜான்வரி மந்த்து. ஓகே. அடுத்தது பிப்ரவரி மந்த்துக்கு 2 மாசத்துக்கு மட்டும் நான் செக் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2 மந்த்ல நான் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்ல நான் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா, எஸ். ஏன்னா இதான் என்னுடைய டார்கெட் 1.21 மில்லியன். பட் வி ஹவ் டிட் a சேல்ஸ் ஃபார் 1.38 மில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 3rd மந்த் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல பார்க்கும்போது ஐ எம் ஹேவிங் 1.78 இஸ் மை டார்கெட் அண்ட் 1.90 நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஜனவரி மந்த்துக்கு மட்டும் ஸ்டில் நம்ம வந்து ஜனவரி மந்த் ஃபுல்லாவே முடிக்கல, 31 டேஸ்க்கு முடிக்கல. மேபி ஃபர்ஸ்ட் 5 டேஸ் பார்க்குறீங்க. அந்த மந்த்துக்கான டார்கெட் வந்து 1.78 மில்லியன் அப்படின்னு இருக்குன்னா, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இட் வில் பி சம்வேர் எல்ஸ் ஹியர். அப்படியே ஸ்லோலி ஆஸ் இட் இஸ் இன்க்ரீசிங், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங் அந்த கலர். ஸோ அதுதான் இட் ஷோஸ். ஓகே, நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்லாம் நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா இந்த கேஜ் அப்படிங்கிற இந்த டூல் யூஸ் பண்ணீங்கன்னா டே டு டே ரியல் டைமா நமக்கு தெரியும் நம்ம அச்சீவ் பண்ணோமா, ஸ்டில் ஹவு லாங் இஸ் தேர் டு அச்சீவ் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்க முடியும். புரியுதா டிஃபரன்ஸ்? ஸோ வேறெவர் யூ ஹேவ் அ டார்கெட் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த டார்கெட், அதை அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லை ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த கேஜ் அப்படிங்கிற இந்த டூல் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சுவல் வேல்யூ அந்த வேல்யூ இருக்கும், டார்கெட் வேல்யூ என்னவோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, when you select this automatically 0ல இருந்து அது ஒரு மேக்ஸிமம் ரேஞ்ச் வரையும் அதுவே எடுத்துக்கும். or else you can set maximum எவ்வளோ வேல்யூ வேணும், மினிமம் எவ்வளோ வேல்யூ வேணும் அப்படிங்கிறதே நம்ம இங்க செட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆக்சிஸ்க்கு அப்படின்றது இதில் இருக்கும். மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு, மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ இப்போ 3 பாயிண்ட் டோட்டலாக எவ்வளோ 8 மில்லியன் இருந்ததுல, this is 7.06. I'll just make it maximum is 8 மில்லியன் வச்சுப்போம். 8 8 மில்லியன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். 8 மில்லியனுக்கு இந்த கேஜ் செட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 0 to 8 மில்லியன் இஸ் த கேஜ். அண்ட் வி ஆர் ஆல்ரெடி எங்கே இருக்கோம், டார்கெட் வந்து 6.89 மில்லியனு அண்ட் வி ஆர் ஹெட் ஆஃப் த டார்கெட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேஜ் நீங்கள் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் யூ ஆர் ஏபிள் டு செட். கேஜ் ஆக்சிஸில் போயிட்டு உங்களால் மேக்ஸிமம் வேல்யூஸை செட் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக இந்த கேஜ் எவ்வளோ தூரத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மிடிலுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஹாஃப் ஆஃப் த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃபுல் 12 மந்த்ஸுக்கு இல்லை, ஐ கீப் இட் ஒன்லி ஃபார் 1 மந்த் அப்படின்னு சொல்லும் போது இந்த 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க. நம்ம டோட்டல் டார்கெட் வந்து 8 மில்லியன் வச்சுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்தில் நம்ம இவ்வளோ தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். செகண்ட் மந்த்தில், தேர்ட் மந்த், 4, 5, 6 அப்படின்னு அட் எண்ட் ஆஃப் 12th மந்த் ஐ ஷுட் பி ஏபிள் டு அச்சீவ் ஹியர். ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கும், ஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது அடுத்த மந்த்துக்கு போகும்போது இது இன்னும் கொஞ்சம் மேலே போகும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்மகிட்ட அந்த டேட்டா இல்லாதனால ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ வித் அ ஸ்லைசரில் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் 8 மில்லியன் என்னுடைய டார்கெட்டு. இதில் எவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம், இப்போ இது வரையும் வந்திருக்கு. அடுத்து இப்படி இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு ஓவர் அ பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ் ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்லி. இப்போ இந்த 12 மந்த்ஸ்னா 6 மந்த்தில் என்ன பண்ணியிருக்கணும், ஐ ஷுட் ஹவ் ரீச் மிடிலுக்கு வந்திருக்கணும் அட்லீஸ்ட். இல்லைன்னா மிடிலுக்கு கொஞ்சம் ஹெடாக இருந்தால் கூட வி ஆர் வெரி குட் அட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா கேஜில்? ஓகே, இப்போ இந்த நீடில் வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நீடில்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஸ்லைசருடைய
ending icon, slider color. Sorry, நான் வந்து I'm choosing a wrong one. ஓகே, இந்த விஷுவலை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கேஜ் இருக்குல்ல, இந்த டார்கெட் லேபிள் அந்த இதோடைய கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு கீப் இட் ரெட் கலர். 6.89 டார்கெட்டுடைய அந்த வேல்யூ இது முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் டார்கெட் அப்படிங்கிறது நான் இங்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேஜ் ஆக்சஸில் கலர்ஸ், இந்த டார்கெட் கலரை ஐ வில் கீப் இட் இன் ரெட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் உங்களுக்கு தெரியும் ரெட் கலரில் எங்கே இருக்கும், அது எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நல்லா தெரியும். ஐ வில் ஜஸ்ட் ஜூம் அண்ட் ஷோ யூ. ஓகே, ஸோ டோட்டல் டார்கெட் வாஸ் 6.89 million. We have achieved 7.06 million மொத்தமாக இங்கே காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு செட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம்னா என்ன, எனக்கு ஸ்டார்டிங் வித் 0ன்னு இல்லாமல் ஐ வாண்ட் டு ஹேவ் ஒரு 10K 100K 100Kலேருந்து தான் எனக்கு மினிமம்னா 100Kலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ யூ கேன் செட் அ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஹவு மச் இட் இஸ் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த கேஜுக்கான கலர் எந்த கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் டார்கெட் கலருக்கும் யூ கேன் சேஞ்ச் இட் ஜென்ரலி. ஓகே, இந்த டார்கெட் கலருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த லைனுக்கு பேர் நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் கால்ட் அஸ் நீடில். இந்த நீடில் உங்களுக்கு ஃபியூல் போட்டிங்கன்னா நீடில் மூவ் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இருக்கும், அதனால இட் இஸ் நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதோடைய டைட்டிலை சேஞ்ச் பண்ணுங்க, இங்கேயும் இந்த மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. ஜென்ரலி நம்ம பண்ணுற எல்லாத்தையும் நெட் சேல்ஸ், இது நெட் சேல்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் டார்கெட் வேல்யூ வந்து டார்கெட் சேல்ஸ் டார்கெட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த இதோடைய டைட்டில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டைட்டில் மாற்றணும். ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் திஸ் நெட் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் டார்கெட், ஐ வாண்ட் டு சேஞ்ச் த டைட்டில். அது எங்கே போய் பண்ணுவோம்? Subtitles. நோ, யூ ஹேவ் டு செலக்ட் டைட்டில். இங்கே ஃபார்மேட்டில் டைட்டில்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். டைட்டில்னு சொல்லும் போதே டைட்டில். ஓகே, இதுக்கு கீழே இன்னொரு சப்டைட்டில் வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு கீப் இந்த சேஞ்ச் டைப் பண்ணுங்க, 2024 சேல்ஸ் அச்சீவ்மெண்ட் கேஜ். ஓகே, ஸோ இப்போ அந்த கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஸ்லைசரை நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதுவரையும் நம்ம பார்க்காத யூஸ் பண்ணாத ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. தெர் இஸ் சம்திங் கால்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது, ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதையும் நான் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். எந்த டேபிள் வந்து எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் நான் பண்ணணும் அப்படின்னா அதையும் நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஐ வில் ஜஸ்ட் கீப் இட் ஹியர். திஸ் ஒன் ஆல்சோ. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பார் சார்ட்டு அண்ட் தென் டோனட் சார்ட் ரெண்டுமே நம்ம போட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சர்ட் அ கிளஸ்டர்ட் பார் சார்ட். கிளஸ்டர்ட் பார் சார்ட் இது இன்சர்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒய் ஆக்சிஸில் ரிட்டர்ன் ரீசன், எக்ஸ் ஆக்சிஸில் ரீஃபண்ட் அமௌண்ட். இந்த ஒய் ஆக்சிஸில் ரிட்டர்ன் ரீசன், என்ன ரீசனுக்காக ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. ரிட்டர்ன் ரீசன் ஆன் ஒய் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் ரீஃபண்ட் அமௌண்ட்.
ட்ராக் பண்ணி போட்டீங்க. ஸோ என்ன ரீசனுக்காக இது வந்தது அப்படிங்கிறது இதில் தெரியும். டிஃபெக்டிவ், பெட்டர் ப்ரைஸ் சேல்ஸ் வேறு, நாட் ஆஸ் டிஸ்கிரைப்ட், சேஞ்ச் மைண்டு, ராங் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி என்ன காரணத்துக்காக இதை ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசனிங்கையும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இதை பண்ணுறீங்க. இது ஷார்ட் பை ரீஃபண்ட் அமௌண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரீசெண்ட் அமௌண்ட் டிசெண்டிங் ஆர்டர், ரீஃபண்ட் அமௌண்ட் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஹவு டு டூ த சார்ட்டிங்? இப்போ டிஃபால்ட்டாக அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கு, மேக் இட் அசெண்டிங் ஆர்டர். எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதான் அது எங்கே போய் பண்ணணும்? இந்த அமௌண்ட் இருக்கு, இது அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல. ஸோ when you click here, that more optionsல sort access இருக்கும். ஓகே, ரீஃபண்ட் அமௌண்ட் அது எதில் வேணும் நமக்கு? அசெண்டிங்கில் வேணும். ஸோ யூ கிளிக் ஹியர், அமௌண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். கம்மியாக இருந்து அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, ஜென்ரலி வி ஆர் யூசிங் டிசெண்டிங் ஆர்டர். சேஞ்ச் பண்ணிங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ, ரிமெம்பர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க கேட்டாங்க. ஓகே, இங்கே இருக்கும் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் ஆப்ஷன், சார்ட் ஆக்சஸ். அது என்ன ஆக்சஸில் சார்ட் பண்ணணும்? இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, இப்போ இதே வந்து ரிட்டர்ன் ரீசன் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்ன வரும்னு தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ரிட்டர்ன் ரீசன் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணனா என்ன ஆகும் இந்த சார்ட்? Reason in ascending order. So இது clustered column chart மாறும். இல்ல இட் வில் பி அல்ஃபபெட்டிக்கலி அரேஞ்ச்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரிட்டர்ன் ரீசன் நான் செலக்ட் பண்றேன். இப்போ டிசெண்டிங்ல இருக்கு, இது அசெண்டிங்ல மாத்துறேன். ரிட்டர்ன் ரீசன் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரா மாறிடும். BCD அப்படி ABCDன்னு அந்த ஆர்டர்ல சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓ, இந்த சார்ட்டிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஒர்க் பண்றேன்னா எப்படி சார்ட் பண்ணணும், எதை வச்சு சார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஜென்ரலி எனி விஷுவல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வி டோன்ட் யூஸ் த டெக்ஸ்ட் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ வச்சு தான் நம்ம பெரும்பாலும் சார்ட் பண்ணுவோம். அதனால தான் இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் வித் சார்ட் ஆக்சஸ் ரீஃபண்ட் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை சார்ட் பண்ணுறீங்க, எப்படி நமக்கு தேவை, ஹையஸ்டாக ரிட்டர்ன் ஆனது தான் நமக்கு தேவை அப்படின்றத மேலே வச்சுருக்கோம். இது சில இடத்துல வந்து எனக்கு லோயஸ்ட்டாக லோயஸ்ட் அமௌண்ட் தான் எது வந்திருக்கு அது மேலே வரணும் அப்படின்னா அது மாதிரியும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், டிபெண்ட் ஆன் அவர் ரெக்குயர்மெண்ட். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்து வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கு? சம் ஆஃப் ரீஃபண்ட் அமௌண்ட் இஸ் 34,000. 34K இருக்கு. ஓகே, ஸோ அது ஏன் டோட்டலாக டவுட் வச்சுக்கோண்ணா. ஐ வாண்ட் டு ஷோ த வேல்யூ. எப்படி காமிக்க போறீங்க? இது எவ்வளோ அமௌண்ட்னு காமிக்கணும், எப்படி காமிப்பீங்க? இங்க இருக்க எல்லாத்துலயுமே வேல்யூஸ் காமிக்கணும். என்னது அதுக்கு பேர்? அது தட் இஸ் கால்ட் என்னமா? டேட்டா லேபிள்ஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டேட்டா லேபிள்ஸ். இது செலக்ட் பண்ணிங்க, டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்துச்சு. ஸோ 34K, 35, 36, 43, 90K இப்படி இருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா மினிமம் இஸ் 34, மேக்ஸிமம் இஸ் 90. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணீங்க அப்படின்னா என்னது 35 30ன்னு வச்சுக்கிட்டோம்னா 30லேருந்து 90னா 60 டிஃபரன்ஸ் இருக்குது. 60னா பாதி, 30 அப்படின்னா 30 30 60 90. ஓகே, ஒரு 40,000 வரையும் இருந்தால் அதை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ வில் கன்சிடர் ஆஸ் குட் லெஸ்ஸர் அமௌண்ட்டுன்னு வச்சுப்போம். சரிங்களா? 40 அப்படின்னு இருந்ததுன்னா 40,000 வரையும் எனக்கு இருந்ததுன்னா ஓகே, இட் இஸ் அக்செப்டபிள் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். 40,000க்கு மேலே இருந்ததுன்னா மீடியம்,
40 to 60க்குள்ள இருந்ததுன்னா மீடியம், 60க்கு மேல இருந்தா ஹையர் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படின்னா இந்த அமௌண்ட்லாம் எனக்கு அக்செப்டபிளா இருக்குது. இதுக்கு மேல ஹையரா ரிட்டர்ன் ஆகுதுன்னா, அது என்ன ப்ராப்ளம்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இங்க ஜெனரலி தௌசண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இது 34,000 ரொம்ப அதிகம் தான். பட் இங்க இருக்கிற டேட்டாக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால நம்ம அத பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? கண்டிஷனல் கலர். எதுக்கு? இந்த கலர் வந்து 35 இருந்து 40,000 வரையும் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 40,000 வரையும் எனக்கு வந்து ஓகே, இட் இஸ் குட். நாட் அ பிக் ப்ராப்ளம். ஓகே. 40,000க்கு மேல போச்சு, அன்டில் 60,000 வரையும் இருந்ததுன்னா, அக்செப்டபிள் கலர். ஒரு என்னது ரெட்டு, கிரீனு, ஆம்பர் அந்த 3 கலர் அப்படி வச்சுப்போமே. ஸோ ரெட்டுன்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஆம்பர்னா ரீசனபிளி ஓகே அப்படின்னு சொல்லலாம். கிரீன்னா ஓகே இட் இஸ் ஃபைன் அப்படின்ற மாரி கண்டிஷன் ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ ஹவ் டு டூ தட்? ஏன்னா இதுவரை நம்ம பண்ண எல்லா ஃபார்மேட்டும் கிரிட் லைன் சரி கிரேடியன்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். இப்போ கிரேடியன்ட்ஸ் இல்லாம நான் பண்ண போறேன். ஓகே. இது என்னது? பாரு. பாருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கலர்ஸ் டைரக்ட்டா இங்க அப்ளை பண்ணேன்னா, ஐ கேன் ஜஸ்ட் அப்ளை த கலர்ஸ். ஒரு கலர் இதுக்கும் தனித்தனி கலர்ஸ் வேணும்னா நான் இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அது இல்லாம அது இல்லாம இந்த வேல்யூஸ்க்கு தனித்தனியா இந்த இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். டிஃபெக்டிவ் ஒரு கலரு இந்த மாரி தனித்தனியா அப்ளை பண்ணாம, எனக்கு இது பேஸ்ட் ஆன் சம் வேல்யூஸ்க்கு தகுந்த மாரி எனக்கு மாறணும் அப்டின்னா, ஐ ஹேவ் டு யூஸ் வேல்யூ சம் ஆஃப் ரீஃபண்ட் ரூல்ஸ். ஸோ கிரேடியன்ட் நம்ம யூசுவலா யூஸ் பண்ணது. கிரேடியன்ட்னா இங்க இருந்து லோல இருந்து ஹையஸ்ட்டா யூஸ் பண்றோம். இப்ப ரூல்ஸ் யூஸ் பண்றோம். இஃப் வேல்யூ இஸ் இது டெக்ஸ்ட்டா இருக்கா? என்ன சீரிஸ்? வாட் இஸ் 1 செகண்ட் ஒரே நிமிஷம். வாட் இஸ் திஸ்? சம் ஆஃப் ரீஃபண்ட். சம் ஆஃப் ரீஃபண்ட் இஸ் அமௌண்ட் தானே? ஓகே. ஓகே. ஸோ இப்படி யூஸ் பண்றோம். கலர்ஸ். ரூல்ஸ் செலக்ட் பண்றீங்க. இட் வில் பி இனிஷியலி வி ஹவ் யூஸ்ட் கிரேடியன்ட்ஸ். கிரேடியன்ட்ஸ் யூஸ் பண்ணா என்ன கலரு மிடில் கலர் வேணும்னா மிடில்ல யூஸ் பண்ணிட்டு நமக்கு அது பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இப்போ அப்படி வேண்டாம். ஐ வாண்ட் டு ஹேவ் அ ரூல். ரூல் எதை யூஸ் பண்றீங்க? பேஸ்ட் ஆன் ரீஃபண்ட் அமௌண்ட்ல யூஸ் பண்றீங்க. என்ன சொன்னேன்? அப் டு 40Kக்கு மேல எனிதிங் மோர் தென் 40,000. ஓகே. 40 1 2 3 40,000 அண்ட் சரி 40க்கு மேலயா? ரூல் என்ன பண்ணும்? 60க்கு மேல. ஓகே. 60க்கு மேல ரெட். மோர் தென் 60,000. 1 2 6,000 60,000 கரெக்ட்டா? 60,000 ஓகே. 60,000ல இருந்து அண்ட் லெஸ் தென் 1 மில்லியன். ஓகே. 1 ஓகே. இப்போ எனக்கு என்ன கலர் வேணும்? ரெட்ன்னு போடுறேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கீப் இட் இன்டு ரெட் கலர். மோர் கலர்ஸ் ஐ வாண்ட் டு கீப் இட் ரெட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கலர் மட்டும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் வேல்யூ கிரேட்டர் தேன் 60,000 அண்ட் லெஸ் தேன் 1 மில்லியன் அந்த 2மே நம்பர்ல இருக்கணும். 2 நம்பரா இருந்தா என்ன கலர் குடுக்கணும்? ரெட்ன்னு குடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இத மட்டும் ஓ இந்த வேல்யூஸ்க்கு மட்டும் மாறிருச்சு. இந்த பாருக்கு மாறணும். ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் வேல்யூ. 1 செகண்ட். அப்ளை டூ பார்ஸ். வேர் இஸ் தட் பார்ஸ்? ஓகே. இங்க செலக்ட் பண்ணணும். சாரி. அங்க போடக்கூடாது. இங்க செலக்ட் பண்ணணும். ரூல்ஸு இங்க சம் ஆஃப் ரீஃபண்ட் அமௌண்ட். ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ நம்பர். இங்கேயும் நம்பர். லெட் மீ ஜஸ்ட் சேஞ்ச் இட். 60 1 2 3 60,000ல இருந்து 1 மில்லியன் வரையும். 1 then it is red color.
ஓகே. இப்ப என்னாச்சு? இந்த வேல்யூ மோர் தென் 60 ஆயிடுச்சு. 90ன்னா 1 மில்லியன் வரையும் பார்த்தோம். இப்ப இங்க வந்து எனக்கு 43 அண்ட் திஸ் இஸ் 90K. 90Kன்னா மோர் தென் 60,000. அதனால என்னாச்சு? இது ரெட் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு கீழ இருக்கிற இந்த 3 வேல்யூவும் எனக்கு ஐ வாண்ட் டு கீப் இட் கிரீன். திஸ் இஸ் இன் ஆரஞ்ச் ஆம்பர் கலரா சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் அது ஒன்ஸ் அகைன் வி வில் ட்ரை டு டூ தட். இங்க போயிட்டு ஒன்ஸ் அகைன் அதே ஃபார்முலா போடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ஸ்லோலி ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ரூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபார்மேட் ஸ்டைல் ஷுட் பி ரூல். இங்க ஃபீல்டு வந்து எது யூஸ் பண்ண போறீங்க? ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுல யூ ஆர் கோயிங் டு சூஸ். ஒன் இஸ் கிரேட்டர் தேன் 60,000 அண்ட் நம்பர் அண்ட் லெஸ் தேன் 1 மில்லியன். திஸ் இஸ் அ நம்பர் இன் த கலர். ஓகே. அடுத்தது என்னாச்சு? 40ல இருந்து 60 வரையும். ஓகே. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40,000. 40 1 2 3 40,000ல இருந்து இங்க நம்பர்னு மாத்தணும். நாட் பெர்சன்டேஜ். நம்பர் 40,000ல இருந்து 60,000 வரையும் எனக்கு இருக்கணும். 60,000 I want to keep it another color. ஒரு ஆரஞ்சு கலர். ஓகே. அண்ட் கிரியேட் ஒன் மோர் ரூல். என்ன பண்ண போறீங்க? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தேன் 40,000. அவ்வளவுதான். 0ல இருந்து ஆரம்பிச்சு 40,000 வரையும் இருந்தா லெஸ் தேன் 40,000 இருந்தா ஐ வாண்ட் டு கீப் இட் கிரீன் கலர். 0 அவ்வளவுதான். இப்போ இந்த டேட்டா எப்படி சேஞ்ச் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கலி திஸ் கலர் வில் சேஞ்ச். ஓகே. ரிட்டர்ன் ரீசன்ஸ் எதுவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் வந்து அந்த வேல்யூ எவ்வளோன்றதை பொறுத்து திஸ் வில் சேஞ்ச். புரியுதுங்களா? இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கீங்களாமா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? இது ரெண்டுமே நம்பரா இருக்கணும், நாட் பர்சன்ட். ஸோ பெர்சென்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க எரர் வருது. வேற ஒன்றும் கிடையாது. நம்பர்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். எஸ். 60,000 and less than கலர் சூஸ் பண்ணுங்க. மேக் இட் ரெட் கலர். More colors, more colors. Okay, you can choose that. No problem. Okay, no problem. Choose any color. Okay. And here 60,000. Okay, keep one more color. Any color you want, keep it. ஒரே கலரை கொடுக்காதீங்க. You should have a different color. Okay, and then add one more rule. New rule, yeah. And then select, okay, more than anything above 0 until 40,000. Change the percentage to number, percent to number. Yeah, and then select 40,000. 40,000, yes. Now say okay. And change the color also. Okay ன்னு கொடுத்தீங்கன்னா you see there is a difference in colors. Okay. புரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். Okay, now we will insert one more donut chart. என்ன பண்ண போறோம்?
ஒரு டோனட் சார்ட் இன்சர்ட் பண்ண போறீங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க பண்ணுங்க. லேட்டர் ஐ வில் ஜஸ்ட் see. ஓகே. டோனட் சார்ட் இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே. திஸ் இஸ் தட் டோனட் சார்ட். இன்சர்ட்டட் டோனட் சார்ட் பண்றீங்க. கேட்டகரி அண்ட் தென் வேல்யூஸ்ல குவான்டிட்டி ரிட்டர்ன் டைட்டில்ல சேஞ்ச் பண்ண போறீங்க. லெட் மீ see. இன்சர்ட்டட் டோனட் சார்ட் பண்ணுங்க. உங்களுடைய மற்ற சார்ட்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிங்க. ஸ்பேஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் தட். அதை மூவ் பண்ணி தண்ணி வச்சிங்க. அவ்வளோதான். வெரி குட். தட்ஸ் ஓகே, ஃபைன். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். அதை பொறுமையாக பார்த்துக்கலாம். நோ இஷ்யூஸ். இன்சர்ட்டட் டோனட் சார்ட் நோ. ஓகே. டோனட் சார்ட். ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? லெஜெண்டுக்கு கேட்டகரி வைங்க. ஆட் கேட்டகரி இன் த லெஜெண்ட். டேட்டா செட் 1ல இருக்கு கேட்டகரி. எஸ், இன் லெஜெண்ட். ஓகே. குவான்டிட்டி ரிட்டர்ன்ட் இன் வேல்யூஸ். குவான்டிட்டி ரிட்டர்ன்ட் வந்து எங்க இருக்கு? தேர்ட் டேட்டா செட்ல. எஸ், quantity returned in values. ஓகே, that's it. இப்போ இது என்ன பண்றீங்க? ஷோ அந்த வேல்யூஸ் என்ன ஷோ ஆயிருக்கு? ஃபோக்கஸ் மோட் காட்டுங்க. bring it in focus mode. ஃபோக்கஸ் மோட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் வாட் இஸ் த பர்சன்டேஜ்? திஸ் இஸ் ஃபைன். எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் வாட் இஸ் தி அமௌண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? I'll just redo whatever you have done. பாருங்க. I'm going to have a donut chart. Donut chartல என்ன வேணும் எனக்கு? 2 datas are there. நம்ம எல்லா முறையும் டேட்டா இங்கே தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ ஹேவ் திஸ் ஹியர் ஆல்சோ. இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதில் கேட்டகரி அண்ட் தென் we have selected quantity return in from the third. வேல்யூஸ்ல போயிட்டு quantity return. ஓகே. ஸோ இது ரெண்டுமே நமக்கு இங்கே வந்துருச்சு. I'll just increase the chart. ஓகே. எனக்கு இந்த கேட்டகரி ஆக்சசரிஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமூவ் தட். வாட் ஷுட் ஐ டூ? கேட்டகரி, காம்பவுண்ட் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்? டேட்டா லேபிள்ஸ் கிடையாது. இதுக்கு பேர் இங்கே வந்து லெஜெண்ட்னு அர்த்தம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் த லெஜெண்ட்ஸ். ஓகே, பண்ணியாச்சு. அந்த டேட்டாவை இங்கேயே எனக்கு ஷோ பண்ணணும். ஐ வாண்ட் டு ஷோ ஆல் தோஸ் திங்ஸ் ஹியர். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வச்சா தெரியுது கம்ப்யூட்டிங்கு எவ்வளோன்னு சொல்லி தெரியுதுல்ல. இப்போ எனக்கு ஐ வாண்ட் டு ஷோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹியர். என்ன பண்ணலாம்? What should I do? Detail label போங்க. Select all detail labels கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வரும். Accessories 240 quantity and then 33.3 அப்படின்னு. ஓகே, all that all கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, அந்த ஸ்லைசர் இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஸ்பேசிங். ஓகே, இஃப் யூ வாண்ட் the bigger ஸ்பேஸ் இல்லாமல் 60% சேஞ்ச் பண்ணுங்க. In the slices, make it slices. Okay, click on slices in your, yeah, okay, and then yeah, spacing, last one, yeah, make it 60 or 50% like that. Inner radius is 50%. Okay, 60 or 50% வச்சுங்க. It looks nice. Okay, it's all fine now. ஒரு donut chart போட்டாச்சு. Okay, now what you are going to do is you will insert one more card மட்டும் insert பண்ண போறீங்க.
total refund amount அது தெரியுற மாதிரி. Add a card. Okay, you just add a card for total amount. நீங்களே பண்ணுங்க பாப்போம். இல்ல கார்டுன்றது புதிய விஷுவல். It's a new visual. Okay. So, okay, go select outside, click outside first. Okay, and go to the chart area. Yes, visual, build a visual, select card. Very good. Click பண்ணுங்க. Okay, what I said is total amount, returned amount, refund amount அதான். Refund amount up. Yes. So now you have the refund amount. Okay, remove all unwanted things, title, visual, all those things off பண்ணுங்க. Title completely remove பண்ணிடுங்க. Yes. Okay, so now I will also insert that. I'll go here and select a card. Okay, for the card visual I have total refund amount in the third data set. Okay, I'll just choose refund amount. Okay, that's it. So now I have the total refund amount. I'll just remove unwanted things, keep it only refund amount. Sum of all I remove. Refund amount. Okay. Now, when I make some changes in this month, this visual is affecting, this visual is getting affected, this is affecting. But it is not affecting any of these three things. You see, there is no relation, nothing is changing in these things because there is no relationship between the sales table and this product return table. Okay, so what are the common columns available here? I have category, I can keep it this category and this category, product and product. Okay, or ID, anything return ID is there here. There is no other ID column here. I think only order ID is there. There is no return ID here. So I don't have common columns other than this. Okay, only these two are available for me. Only these two, category and category, or product and product. Okay, let us choose a category from here, connecting to category here, just like this. Many to many, no problem. For the timing, you save it. That's it. Create the relationship. Category from dataset 1 to category on dataset 3. Go to model view. Do it. I'll just check. Watch. Click on model. So இது மட்டும் பண்ணிடுங்க. With this we'll conclude our session for today. Model view select பண்ணுங்க. Okay, now minimize the properties. Yeah, collapse it. Yes, now we have the third data set. Okay, category from dataset 1 to category on dataset 3. Drag and drop it in 3. Just drag it and drop it on 3. Yeah, save. That's it. Save. Okay. So now I created a relationship, but let us see how any changes is happening here, because this data doesn't have common column, which is where this month is not here, and it has nothing to do with this. Okay, if I have some other slicer, this is computing is there, this is refund amount,
computing here I have. Okay, computing is what? It's a category. I'll just add one more slicer for testing purpose. I'll add a slicer. I'll add one new slicer. Okay, what is the slicer is for? This accessories, all these things is anywhere I can just say category. Okay, now you see when I select one, it affects everything. Okay, common field should be there and it affects all the visuals. Okay, you see now automatically it become green because anything less than 40,000 should be green, more than red, the 40,000 orange. So it is coming. Mobile is having more. We are spending more on mobile, and so much return is coming because of defective, like this. Okay, now you see the difference. So by this time you should be familiar with all the, what do you say, visuals. Almost many visuals you should be familiarized. Which visual to use, what is the function, what is a slicer, how to have a slicer as a drop down or a tile. Okay, based on that, how it is affecting the visuals, what is the use of a relationship, like that and all you would have known by this time. Okay, now if I change this relationship to inactive, it's active now. I'll just change this relationship is active. I'll just disable it, and I'll just go and see now. When I say accessories, all that is affecting. This one is not changing anything. No impact on this. Okay, because that relationship is not there. Next session you'll have in detail what is the use of this relationship, everything. But this visual is not arranged properly. It is clumsy and it's not properly aligned. It is not good looking very good. Okay, maybe in the next session we'll do that one only. Okay, so what we have done in this, first we have done renamed this visual page as advanced analysis. We created one matrix visual. I show you what is the difference between matrix and table visual, how it is different, and what is the use of a drill down. Okay, when I select drill down and then click on any particular element inside that, it will work like a slicer. It will remove everything and you will be working focus only on that, focused on that particular section of data. So then you have to use this one. Okay, otherwise if you want to go down and see one level up, down, everything, you can use any of these things. Okay, that is one advantage. If same thing, if you are trying to do it in a table, it will give you many items which is not useful. And second thing, here you have an option to show all the data in total sums in row wise as well as column wise. Both wise you will get the data total sum. Okay, that is one more advantage. Okay, and then we have seen how what is called a scatter chart, how to create a scatter chart. Then a gauge. Okay, the main advantage of gauge is you will have a target and this gauge will show you whether you have reached the target or how far you are away from the target. Okay, just visually you can see that. That is the advantage of gauge. And then um, bar chart, which we have seen already. Returns bar chart we have checked, and returns donut, this also we have seen. That's why we did not spend much time in this. And then card for showing the complete return amount. And this slicer is looking different because it is a numerical slicer. That's why you have a scroll automatically. If you want, you can just simply scroll. If it is a text slicer, you will have like this, a drop down or a tile or a list like this. You see the slicer settings, vertical list,
or tile or drop down. This is also a slicer only. Okay, when you select slicer, you have different options. The main difference is this is a text and this is numerical. So between style is between, there are some other option, less than or equal to, greater than or equal to, drop down, tile. These three things you know this. Vertical list means it will show all the list vertical, and the tile means it will keep everything in the number slide. Okay, drop down also you know how to, and then you can select like this. But this is a little convenient also and easy to drag it. That's why this particular numerical slicer I always prefer to keep like this. Okay, till this time what we have seen, if you have anything just let me know. Doubts we will check, otherwise next session we'll start working with formatting, how to align all these things we will try to finish. Do you have any doubts in this? Let me know. No, no, no. Okay, so very important thing I'm repeatedly saying, just by seeing all these things only in the classroom, you will not learn anything until unless you are practicing. So I want you to practice everything and try to complete all the exercise which I am giving. Okay, now this is all these things should be done by you, but many new things are there. That is why I am teaching for this practice exercise. Okay, from session 4 onwards, I'll just give you, you have to make all your practice exercise. Okay, I will not teach, only very simple things I will teach, rest of the things you will try to do on your own. So you will have many doubts, you can come back to me and then I will explain to you. Okay, with this we'll conclude our session. I'll stop recording. Okay. Okay.